அதிராம்பட்டினம் ரயில் பயணிகள் நல சங்கம் தன்னிலை விளக்கம். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களே, ரயில் துறை அதிகாரிகளே மற்றும் எனது அன்பிற்கினிய அதிரை மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று நமது அதிராம்பட்டினம் வரலாற்றில் ஒரு பொற்காலம். 20 ஆண்டு கால காத்திருப்புக்கு பின் இன்றைய குடியரசு தினத்தன்று அதிராம்பட்டினம் ரயில் நிலையத்திற்கு விடுதலையும் கிடைத்துள்ளது. கம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயர் மாற்றம் ஏற்பட்டு பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலாக நமது அதிரை மண்ணில் நின்று செல்வதை காணும்போது ஏற்படும் மகிழ்ச்சிக்கு விவரிக்க வார்த்தைகளே இல்லை. நமது சங்கத்தின் கடந்த கால சாதனைகள். நமது ரயில் பயணிகள் நல சங்கம் வெறும் கோரிக்கைகளை மட்டும் வைக்கவில்லை, அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிகாரத்தின் உச்சம் வரை சென்று போராடியுள்ளது. நிதி ஒதுக்கீடு போராட்டம். இந்த அகல ரயில் பாதை கேஜ் கன்வர்ஷன் திட்டத்திற்கு நமது சங்கம் அன்றைய நிதி அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களை நானும் மதிப்பிற்குரிய ஜனாப் MS தாஜுதீன் அவர்களுடன் ஜனாப் SMS முகமது அஸ்லம், அப்போதைய காதர் மொய்தீன் கல்லூரி தாளாளர் மற்றும் அப்போதைய அதிராம்பட்டினம் சேர்மன் SH அஸ்லம் அவர்களும் நேரில் சந்தித்து நமது பகுதியின் போக்குவரத்து தேவைகளை விரிவாக எடுத்துரைத்து 10 நாட்களில் ரூபாய் 505 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிகழ்வு வரலாற்றில் ஒரு ஏடு. இது நமது சங்கத்தின் விழா முயற்சிக்கும் அதனை மக்களின் ஒற்றுமைக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும். மரியாதைக்குரிய ஜனாப் ஜாஃபர் காக்கா அப்போதைய காலகட்டத்தில் விடாது முயற்சித்து எல்லா அதிகாரிகளுக்கும் தொடர்ந்தாற்போல் தபால் எழுதுவதை வழக்கமாக கொண்டு வந்தார்கள். அவருடைய உத்வேகமும் மரியாதைக்குரிய எனது நெருங்கிய உறவினர் MS தாஜுதீன் மச்சான் அவர்கள் அதீத ஊக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்தால் போல் அதிராம்பட்டினம் ரயில் சேவைகளுக்காகவும் நிறுத்தத்திற்காகவும் பெரிதும் முயற்சித்து எனக்கு உத்வேகம் கிடைத்தது. அவர்களுடைய நல்ல ஆரோக்கியத்திற்கு துவா செய்யும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அகல ரயில் பாதை உருவாக்கம். அந்த நிதியை கொண்டுதான் மீட்டர் கேஜ் 2004ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மீட்டர் கேஜ் பாதையிலிருந்து நவீன அகல ரயில் பாதையாக மாற்றும் பணி துரிதமாக இன்று பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ரயில் நிலையத்தில் குடிநீர், டிக்கெட் முன்பதிவு மையம், மின்விளக்கு மற்றும் நடைமேடை விரிவாக்கம் வசதிகள் மேம்படுத்தும் மனுக்களை அளித்து வெற்றியும் கண்டுள்ளோம். இன்றைய வரலாற்று தருணம். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் நமது ஊரில் நிற்குமா என்ற இயக்கம் அனைவருக்கும் இருந்தது. அதற்காக நமது சங்கம் டெல்லி வரை சென்று அமைச்சர்களும் முறையிட்டது. மாண்புமிகு திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சந்திப்பதற்கு மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்கள் அதிராம்பட்டினம் ரயில் சங்கம் சார்பாக செயலாளர் என்ற முறையிலும் திருச்சி கோட்ட ரயில்வே பயணிகள் மெம்பர் என்ற முறையிலும் என்னை அழைத்து சென்று நமது கோரிக்கையை எடுத்து கூறினோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் அதிராம்பட்டினம் ரயில் நிலையத்தில் பாம்பன் எக்ஸ்பிரஸ் நின்று செல்லும் தருணம் வந்துள்ளது. மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி அவர்கள் மாண்புமிகு ரயில்வே அமைச்சரை பலமுறை சந்திப்பதோடு பாராளுமன்றத்திலும் தனது கோரிக்கையை பலமாக எடுத்துரைத்தார். அதன் பயனாக இன்று நாம் ரயில் நிறுத்தத்தை பெற்றுள்ளது நாம் அறிந்த உண்மையே. அன்றைய நிதி அமைச்சரின் பரிந்துரையும் இன்று நாம் காணும் இந்த ரயில் நிறுத்தமும் நமது இடைவிடாத போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியின் பாலம் என்றே சொல்லலாம். இன்று முதல் அதிரை மக்கள் ராமேஸ்வரம் செல்வதற்கும் அங்கிருந்து வருபவர்கள் நமது ஊரில் வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதற்கும் சரி, இந்த ரயில் ஒரு மிகப்பெரிய பாலமாக அமையும். அவசர மருத்துவ சேவைகளுக்கு சென்னை செல்ல, அதேபோல் சென்னை மற்ற ஊர்களிலிருந்து அதிராம்பட்டினம் ஷிஃபா மருத்துவமனைக்கு கைதேர்ந்த மருத்துவர்கள் அதிராம்பட்டினம் வந்து சென்று மருத்துவ சேவை செய்ய இந்த ரயில் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு தந்த அன்றைய அமைச்சருக்கும் இன்றைய வெற்றி சாத்தியமாக்கி ரயில்வே நிர்வாகத்திற்கும் முன்னாள் திருச்சி கோட்டை மேலாளர் மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்களுக்கும் முயற்சியும் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தது. அதிலே சார்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் நன்றியினை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். குறிப்பாக எங்களோடு கைகோர்த்து நின்ற
அதிரை மக்களுக்கும் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பணி இத்துடன் முடிந்துவிடவில்லை. இன்னும் கூடுதல் விரைவு ரயில்கள் அதிரை நீக்கவும், அதிரை நிலையத்தில் பார்சல் புக்கிங் சென்டர் அமைத்திடவும், பயணிகள் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்தவும் நாம் தொடர்ந்து பாடுபடுவோம். ஒற்றுமையினும் கயிற்றினை பற்றி கொண்டால் நாம் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் வென்றிடலாம். தொடர்வோம் நம் நல் பயணத்தை. நன்றி. உங்கள் பிரியமுள்ள அப்துல் ரஜாக், செயலாளர், அதிராம்பட்டினம் ரயில் பயணிகள் சங்கம் மற்றும் உறுப்பினர்கள். நன்றி.